பாட்டாளி மக்கள் கட்சியின் இளைஞரணி தலைவர் அன்புமணி ராமதாஸ் சென்னையில் செய்தியாளர்களை சந்தித்து வருகிறார். அதன் நேரலையை தற்போது பார்க்கலாம். இது அதாவது அந்த மக்கள் முடிவு செய்ய வேண்டும். இலங்கையில் உள்ள மக்களும் தமிழர்களும் உலக தமிழர்களும் அவர்கள் முடிவு செய்ய வேண்டும். அவர்களுக்கு என்ன வேண்டும். சுடான் நாட்டில் நடந்தது. சுடானில் அங்கே இரு பிரிவினருக்கு பிரச்சனை வந்தது. அங்கே ரெஃபரண்டம் நடத்தினார்கள். ரெஃபரண்டத்தில் 99.9% மக்கள் எங்களுக்கு தனி நாடு வேணும்னு சொன்னாங்க. பிறகு அங்கே சவுத் சுடான் ஒரு நாடு உருவாக்கப்பட்டது. அதே போன்று அவர்களுடைய விருப்பம், இது எங்களுடைய நிலைப்பாடு, இது இப்படிதான் வேணும்னு நாங்கள் சொல்லலை. அவர்கள் விரும்பினால் அவரோட ரெஃபரண்டம் பொது வாக்கெடுப்பு ஐநா மன்றம் நடத்த வேண்டும், அதற்கு வழி செய்ய வேண்டும். அதற்கு ஆனா இது டைவர்ட் பண்ணதை வேண்டாம். இந்த குற்றம் நடந்திருக்கிறது, இதுக்கு தண்டனை யார் குற்றவாளிகளோ அவர் கடுமையான தண்டனை வழங்க வேண்டும். அதாவது நான் 2013 நான் பேசிய நேரத்தில் கடுமையான முறையில் நான் பேசியிருக்கேன். இனப்படுகொலை, ஜெனோசைடு நான் பேசியிருக்கிறேன். இது தொடர்ந்து பசுமை தான் பேசிட்டு வந்துட்டு இருக்காங்க. நான் பேசினது இந்த ரிப்போர்ட் பற்றி நான் பேசியிருக்கேன். அறிக்கை தாக்கல் செய்ய ரிப்போர்ட்டில் அதாவது சில அமைப்புகள் புரியாமல் பேசிட்டு இருக்காங்க. இவங்க என்ன வேணா இங்கே அரசியல் செஞ்சுட்டு இருக்கலாம், பேசலாம், எல்லாம் இருக்கு. யதார்த்த சூழல் வேற. இதை நான் என்னுடைய அதாவது கடுமையான என்னுடைய அந்த பேச்சிலே நான் பேசியிருக்கிறேன். நான் இது மனித உரிமை மீறல்கள், போர்க்குற்றம் நடக்கிறது. இது இன்னும் அது உள்ள போனாலே இது மோதன் ஜெனோசைட். இது இனப்படுகொலைன்னு நாங்கள் பல முறை நாங்கள் ஏற்றுக்கொண்டிருக்கிறோம், பேசியிருக்கிறோம், எல்லாம் இருக்குது. இல்லை அதாவது குறை சொல்றது இவங்களுடைய வாடிக்கை. இவங்களும் ஒன்றும் செய்ய மாட்டாங்க, மற்றவங்க செஞ்சாலும் அதை குறை சொல்லிட்டு இருக்கணும். இதுதான் தமிழர்களுடைய நிலைப்பாடு. அது ஒரு ஒற்றுமையா இது ஒரு பொது பிரச்சனை. இது அன்புமணியோட பிரச்சனை கிடையாது, பாட்டாளி மக்கள் கட்சியின் பிரச்சனை கிடையாது. எல்லாம் இது பொது பிரச்சனை. இது பொதுவான கையெடு. யாராவது ஒருத்தர் செஞ்சா அதுல இது சொல்லல, இக்கு வைக்கல, காமா போடல, ஃபுல் ஸ்டாப் வைக்கல, இதுல குறை சொல்லிட்டு இருக்க போறாங்க. அங்க ஒட்டுமொத்தமான அந்த கான்டெக்ட் நான் பேசின 2 நிமிஷம் தான் எங்களுக்கு டைம். 2 நிமிஷத்துல நான் கன்வே பண்ண செய்திகள் பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட அங்க ஒரு 20 அமைப்புகள் சார்ந்தவர்கள் 200 பேருக்கு மேல அங்க உள்ள இருந்தாங்க. புலம்பெயர்ந்த தமிழர்கள் இருந்தாங்க, பார்வையாளர்கள் இருந்தாங்க, இலங்கையிலிருந்து வந்துட்டு இருந்தாங்க, உலக நாடுகள்லேருந்து வந்துட்டு இருந்தாங்க. அத்துணை பேரும் கிட்டத்தட்ட 200 பேர். நான் பேசி முடிச்சோன்னா எல்லாமே 200 பேர் கிட்டத்தட்ட கையை கொடுத்துட்டு இதுவரையும் யாரும் பேசவே இல்லை, இவ்வளோ நல்லா சிறந்து பேசியிருக்கேன். அவர்கள் மட்டும் இல்லை, மற்ற நாடுகளில் கூட பிரதிநிதிகளை கையை பிடிச்சி கொடுத்து சொன்னாங்க. ஆனால் அந்த அளவுக்கு நம்ம ஒரு தைரியமாக ஒரு போல்டாக ஆஸ் எம்பி நான் பேசியிருக்கிறேன். இந்தியாவோட நிலைப்பாட்டை பற்றி பேசியிருக்கிறேன். தமிழ்நாட்டினுடைய சட்டமன்ற தீர்மானம் அங்கே பேசினதுன்னு பார்த்தா 7.77 மில்லியன் பீப்புள் சொல்லியிருக்கேன். கிட்டத்தட்ட 7,70,00,000 மக்களுடைய பிரதிநிதியாக நாங்கள் பேசுறேன்னு சொல்லிட்டு இருக்காங்க. அந்த வகையில் அது ரொம்ப மிக ஒரு இம்பாக்ட் நடந்திருக்கு. பிறகு அங்கே இந்தியாவுடைய அங்கே பிரதிநிதிகள்லாம் பிறகு பேசினாங்க, வெளியில் பேசினாங்க. நாங்கள் என்ன செய்ய முடியும், அவர் எம்பி பேசிட்டு போறாரு, இந்தியா ஒன்றும் செய்யலைன்னு, எங்களுக்கு அங்கே டெல்லியிலேருந்து வரணும், நாங்கள் எங்களுடைய அந்த அளவுக்கு ஒரு இம்பாக்ட் இருந்ததுங்க. நான் என்னுடைய விசிட் இம்பாக்ட் நடந்தது. நாங்கள் அங்கே இருந்தப்போ எங்களுக்கு தெரியும் என்ன நடந்ததுன்னு சொல்லிட்டு. இங்கே ஒரு நிமிஷம் குழப்பேன். இங்கே இருக்கிற அமைப்புகள் இதை குறை சொல்லிக்கிட்டு குற்றம் சொல்லிக்கிட்டுலாம் இது தொடர்ந்து சில அமைப்புகள் அரசியல் காரணத்துக்காக செஞ்சுட்டு இருக்காங்க, சொல்லிட்டு இருக்காங்க. அது இன்னைக்கு ஒரு அறிக்கை இருக்கு, ஹியூமன் ரைட்ஸ் கமிஷன் ஒரு அறிக்கை இட் இஸ் அ டாக்குமெண்ட், இட் இஸ் எவிடன்ஸ் டாக்குமெண்ட், ரிசர்ச் பண்ணிட்டு இருக்கு. அது ரெக்கமெண்டேஷன் என்னன்னா அது நம்ம ஏற்றுக்க வேண்டாம். டாக்குமெண்ட் இருக்கு, அதில் அந்த டாக்குமெண்ட்ல எல்லாமே தெளிவா இருக்கு. நவிப்பிள்ளை என்ன சொல்றாங்க, நவிப்பள்ளி சொல்றாங்க அந்த வார்த்தை தான் இல்லை, ஆனா அங்க எல்லாம் நடந்தது எல்லாமே ஜெனோசைட் நடந்தது தான் இருக்கு சொல்லிட்டு கோர்ட் ஆஃப் லால ப்ரூவ் பண்ணணும். சிஸ்டம் கிரைம்னு சொல்றாரு. சிஸ்டம் கிரைம் இன்டர்நேஷனல் கிரைம். அன்புமணி ராமதாஸ் சென்னையில் செய்தியாளர்களை சந்தித்து வருகிறார். செய்தியாளர்கள் கேள்விகளுக்கு பதில் சொல்லி வருகிறார். அதில் இலங்கை போர்க்குற்ற விவகாரம் குறித்து பேசி வருகிறார். இதில் இலங்கை விவகாரம் ஒரு பொது பிரச்சனை என்பதும் சொல்லியிருக்காரு.